ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டூ ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக். வாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு அவல் பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அவல், சர்க்கரை, கொஞ்சமா முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பால் ஒரு 1/2 லிட்டர் தேவைப்படும். இன்னைக்கு இதுல நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி செய்ய போறோம். ஸோ அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால தண்ணி விடாம நல்லா திக்கா காய்ச்சி எடுத்துக்குங்க. பாதாம் உரிக்கிறதுக்காக சுடு தண்ணி வச்சிருக்கேன். ஸோ பாதாம் அதுல போட்டுக்கலாம். ஏன்னா இன்ஸ்டன்ட்டா தான் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தது. இல்லன்னா நீங்க கொஞ்சம் ஒரு 2, 3 ஹவர்ஸ் ஊற வச்சீங்கன்னா தோல் உரிச்சிடலாம். இப்போ கடாயில கொஞ்சமா நெய் விட்டுட்டு, அதுல நம்ம வச்சிருக்கிற இந்த முந்திரி, திராட்சைய வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க. அதே நெய்யிலே வச்சிருக்கிற அவலையும் கொட்டி நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கங்க. ஸோ அவல் வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா, வாசனை நல்லா சூப்பரா தூக்கலா வரும். ஸோ இப்ப பால் நம்ம ஊத்தி வச்சோம் இல்லையா? அந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சிங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும்போது ஒரு கரண்டிய வச்சு நல்லா கலக்கி விட்டீங்க அப்படின்னா, நல்லா ஒரு சிம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்லா சுண்ட காஞ்சி வந்துரும். ஸோ இப்போ நம்ம பாதாம் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டு அத நம்ம கிரைண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ இப்ப பால் பாருங்க நல்லா திக்கா காய்ஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கிற கண்டென்ஸ் மில்க் பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்கூப்க்கு ஆட் பண்றேன். ஏன்னா கண்டென்ஸ் மில்க் நான் எப்பவுமே பாயாசத்துக்கு ஆட் பண்ணீங்கன்னா நல்லாவே டேஸ்ட் குடுக்கும். ஆப்ஷனல் தான். தேவையில்லாதவங்க நீங்க அதாவது காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேண்டாம். ஸோ இப்ப பால் நல்லா சுண்ட காய்ஞ்சி அந்த கண்டென்ஸ் மில்க் போட்டோம்னா பாத்தீங்கன்னா, கலரே ஓரளவுக்கு நமக்கு எல்லோ கலர் மாறி வந்துரும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம அவல் பாத்தீங்கன்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பாதாம் விழுதி அதுல போட்டுட்டு, கொஞ்சமா ஏலக்காய் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். வேணும்னா வெண்ணிலா எசன்ஸும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை பாத்தீங்கன்னா, ஒரு 1 கப் அவளுக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அப்பதான் தித்திப்பா இருந்தா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க் வேற ஆட் பண்ணதுனால, ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, தித்திப்பு அதிகமா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் சுகர் பார்த்து போட்டுக்குங்க. இதுல வெல்லம் போட்டு செஞ்சீங்கனாலும் சூப்பரா இருக்கும். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை எடுத்து டாப்பிங்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரான அவல் பாயாசம் ரெடி. இது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால செஞ்சிருக்கேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி சேமியா, ஜவ்வரிசி அந்த மாதிரி வச்சு பண்ணாம, இந்த மாதிரி அவல் வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெல்தியும் கூட. பட் ஆனா நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. ஸோ இப்ப பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த அவல் பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் விட்டுட்டீங்கன்னா தான் நல்லா அவல் புழுங்கி நமக்கு. ஏன்னா நம்ம இது தண்ணியில எல்லாம் எதுவும் ஊற வைக்கல. டைரக்டா நம்ம ஹாட்ல தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால கொஞ்ச நேரம் புழுங்குறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால ஒரு 5 டூ அதாவது 1/2 அன் ஹவர் கிட்ட வச்சுட்டு எடுங்க. நான் பாத்தீங்கன்னா பையனை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஊத்துனா பாத்தீங்கன்னா ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இணைந்துங்கள். பாய்.